ஏட்ரி கிளே வந்து இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறதுலாம் வந்து எப்படி நார்மலாக ஆக்குறதுங்கிறத வந்து நம்ம பார்ட் 1 போட்டிருந்தோம். இது வந்து பார்ட் 1 பார்க்காதவங்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, மறக்காமல் எல்லோரும் போய் பார்த்துருங்க. இந்த மாதிரி எல்லோரும் பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ஆல்ரெடி வந்து இது வந்து செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறது. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது. இதுவும் நல்லா வந்திருந்தது, அதனால நாங்கள் வீடியோ எடுத்து கூட உங்களுக்கு போட்டிருந்தோம். நிறைய பேர் ஏட்ரி கிளே வந்து தூக்கி போட்டுடுறீங்க இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கப்புறம். இது வந்து நல்லா ஆயிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சமாக கலர் வந்து போகும். இது வந்து நம்ம பண்ணது பார்ட் 1 பண்ணது. இது வந்து நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்க எப்படி நூலாக வருது. இது வந்து கட்டியானதை நம்ம பண்ணது தான் பாருங்க. இது வந்து எல்லோரும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சா, ஒர்க் அவுட் ஆகுச்சா, ஒர்க் அவுட் ஆகலையான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து கன்ஃபார்ம் 100% ஒர்க் ஆகுது. நீங்கள் எவ்வளோ க்ளே எடுக்கிறீங்களோ ட்ரை ஆனது, அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவே தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா காயறது லேட் ஆகும். இதை வச்சு ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட்டு ஏதாவது டாய் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே பண்ணுறேன். ஆனதை வந்து தூக்கி போடாமல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனதான்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. டாட்டா.